அண்ணன் முடிக்க வரணும். அப்படியா? லவடா பொண்ணுடா, இதுவெல்லாம் பெண்ணு. பெண்ணு அடா உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி புரியும்? எப்படியா இருக்கு? ஏமா உன்னை பார்த்தோன்னே இடுப்பு நேரம் போயிட்டு அவருக்கும் பொட்டிக்காருக்கும் ஒண்ணு பார்த்தாவே அவள்தான். கட்டி கரும்பு எலும்பு எப்படியா இருக்கு? எனக்கு ஒண்ணும் தெரியாதியா? எப்படி தெரியுமா? யாரி நல்லாங்க யாரி நல்லா மாமா மழை தோப்புதானா யாரி நல்லா முசுக்கிட்டு மாமா படத்தை நல்லா பறிக்கட்டும். Thank you.
எங்களுக்கு இருக்குது நாங்க ஆடுறோம். எங்க இருக்குது நாத்தையா அடிக்கிற கரெக்டா குச்சிக்கொண்டுறேன். அப்படி தெளிவா சொல்லியா? அப்படியா? எப்படி சொன்ன பாத்தியா? உன்ன நினைச்சு வருவாரு மாமா என்ன தேய்ச்சி தலை முழுவிக்கு பிஞ்சியிலே கூட்டிட்டுமே நம்ம பிரிய மனம் கூடலையே. நீ எல்லாம் சொல்லிடுற, எனக்கு காதல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மாமா அப்படியே இல்லையா? ஜன்னலத்தை திறந்து வச்சு ஜமக்காலத்தை விரிச்சு வச்சேன். நல்ல பாம்பு ரூப கொண்டு நாகோலோக சாமத்தில நாகோலோக சாமத்தில நான் புரியலையா? நான் மறைமுகமா சொல்றேன். பாம்பு ஒன்னு ஒன்று பிரிந்து இருக்குல்ல, அதான் நல்ல பாம்பு ரூப கொண்டு நாகோலோக சாமத்தில அது மேலும் ஆசைப்பட்டுக்கிறாங்களா? ஆசைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் கேட்கிற 3 கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். இந்த நாட்டிலே பெண்கள் தான் உயர்ந்தவங்க. பெண்கள் தான் மேல கிடையாது. எல்லா வேலையும் நாங்க செய்யணும். எல்லா வேலையும் நீ செய்யறோம், நான் கூட செய்யறியா? யார் ஓட்டுறோம்? நாங்க மட்டும் சும்மா இல்ல, நாங்களும் ஏரோப்ளேன் ஓட்டுறோம், விமானம் ஓட்டுறோம், பிளைட் ஓட்டுறோம், எல்லாம் ஒண்ணுதையா. கப்பல் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், ஸ்கூட்டர் ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், ட்ரெயின் ஓட்டுறோம், எல்லாத்தையுமே ஓட்டுறியா? நாங்க எல்லாத்தையும் நீங்க ஓட்டுறீங்க. உங்களை யாரு ஓட்டுறது? நாங்க தானே ஓட்டுறோம். ஏன் ஆம்பளைங்க எல்லாம் குழந்தை பெற்று முடியாங்களால? என்ன சண்டை முடிச்சு போட்டுக்க அப்ப யாரு ஜங்கல் தானே. சரி, பெண்கள் விழுந்தவங்களா ஆண்கள் விழுந்தவங்களான்னு பார்க்கலாமா? எலெக்ஷன் ஒண்ணா என்ன வைக்கணும்? எலெக்ஷன் பெண் உனக்கு எனக்கும் எலெக்ஷன் ஆமா, யாரு ஓட்டு போறான்னு பார்க்கலாமா? ஆமா, மக்கள் முடிவு பண்ணோம். அப்படி இருக்க எந்த நாச்சுன்னு தெரியுமா? எந்த ஒரு லட்சணையா? சின்ன வச்சாதான் இந்த பொண்ணு சந்தல் குத்துவாங்க. அப்படி இருக்க என் சின்னம்மா ஒரு லட்சணையா? எந்த அடுப்பு சின்னையா? அடுப்பு சின்னம். எந்த கூட்டு சின்னையா? எந்த கடாய் சின்னையா? அப்படி இருக்க பெண்களே, இந்த நாட்டு கண்களே, இந்த மாயா போன மூஞ்சிக்கிட்ட நம்ம தோக்கவே கூடாது. என்னைக்குமே இந்த பொறுப்பாக்கு பையன்கிட்ட நான் வாத்து விட்டேன். என்ன இருந்தாலும் பெண்கள் தான் உயர்ந்தவங்க. என்ன இருந்தாலும் பெண்கள் இல்ல, நீங்களும் இல்ல. நாங்க இல்லாம நீங்க இல்ல, சரியா? அப்படி இருக்க பெண்கள் தான் என்னைக்குமே உயர்ந்தவங்க. சொல்லு. அதாவது ஓட்டு போனோம்னு கேக்குறேன். ஆமா, ஓட்டு போனோம்னு சொல்லி கேக்குறேன். ஆமா, என்ன சொன்னதுக்கு ஒரு லட்சணையா? அப்படி போனா நம்மளுக்கு ஓட்டு போனாக்கா மாமியாருக்கு, மாமனாருக்கு, மச்சனுக்கு தாலி கட்டி மதிப்பு நடக்கணும். ஓட்டு பண்ணி சொல்லி பார்க்கணும். ஆமா, அப்படி ஓட்டு போட்டாங்க உனக்கு எங்க ஆளுங்க நான் திரும்பிதான்
தண்ணி அடிச்சு ராவுல உங்களுக்கு எங்களுக்கு ராவுல போதை உங்களுக்கு காலையில பாதை எப்படி அவளுக்கு நீ ஓட்டு போட்ட காலையில எங்களுக்கு பாதுனாலும் சாப்பிடல விஷயத்தை வச்சு கொண்டுருவோம் நாங்க. ஆமா உசாரா இருந்துக்கோ. சாப்பிடல விஷயத்தை வச்சு கொண்டுருவோம். பெண்களே இந்த நாட்டு கண்களே கணவனுக்கு மதிப்பு தண்டனை ஓட்டு போடணும். மாமியாருக்கு மாமனாருக்கு மதிப்பு நடக்கணும். நம்ம நல்ல பேர் நடக்கணும் ஓட்டு போடணும். இந்த காரி மிஞ்சி பையன்கிட்ட நம்ம தோக்க கூடாது. எல்லாரும் ஒரு கை தட்டி பார்க்கலாம். பாத்துக்கோ என் தாய் குலம் பாத்தியா? நான் சாணி தட்ட நைட்டு சாப்பிட முடியும். ஆமா சாணி தட்டி அது அடுப்புல வச்சு அது மேல ஓலை வச்சு சாப்பிடுறியா? அதாலதான் உனக்கு அதாச்சும் போறாங்களா பாரு காரு மிஞ்சி பையன். எங்க ஆளுக்கு அடிமான கும்பிடுறான் பார்க்க மாட்டேன் குமரி பார்க்கலாம். பெரியவர்களே தம்பிமார்களே சகோதரர்களே பிறந்த குழந்தைகளே இனிமேல் பிறக்க போற குழந்தைகளே ஓட்டுதான் கேக்குற. இனிமேட்டு பிறக்க போற குழந்தை கூட ஓட்டு போடா. நான் பாலி எலெக்ஷன் நின்னுறேன். உலக சங்கம் தோத்து வெயிட்டிங் கூட படி பண்ணாதான் பொம்பளை சொல்றேன் ஓட்டு ஓட்டு. டேய் 18 வயசு ஆனதாண்டா ஓட்டு போற உரிமையா? உண்டாங்க பத்துமா ஓ அப்படியா? அந்த குழந்தை கூட ரோஸ் இருக்கும். நம்ம ஆளு நின்னுறாங்க. எப்படி ஆண்டால் நான் ஒரு பெண்ணாக பார்த்தவன். ஆண்கள் தான் தாழ்ந்தவர்கள், பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று உறுதியாக பேசுகிறார். உங்களை நம்பிதான் நான் உலகத்தினத்திலே நின்று இருக்கிறேன். உங்களுக்கு நான் பணம் தரவில்லை என்று எனக்கு ஓட்டு போட நிற்காதீங்க. ஜெயிச்சு வந்தால் உங்களுக்கு ரோடு போடுகிறேன். இது மாரி சொல்லிதான் அந்த பக்கம் ரோடு போடல ஒண்ணு போட கார் மிஞ்சி பையா. அப்புறம் ஓட்டு யாக்கு சொல்ல அம்மா தாய் மேல காலு வீத்து ஓட்டு வாங்கிட்டு போயிருப்ப. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு கேளுங்க, வார்டு நம்பர் கேளுங்க, தலைவர் கேளுங்கன்றது. இந்த பொண்ணு சொல்றாரு தவறான அடிக்காதீங்க. உங்களை நம்பிதான் உலகத்திலே நின்று இருக்கிறேன். உங்களை கரை ஊற்றி வேண்டு கொள்கிறேன். எடுத்து உலகத்தினத்துக்கு நீ ஓட்டு போடணும். அந்த பக்கம் ஒரு 4 கடிச்சு அதுல 2 செல்லாது ஓட்டு. இந்த பக்கம் ஒருத்தர் விசில் வச்சாரு. மிச்சி பேர்ல ஆம்பளைங்களும் போடுறா கண்ணா. இந்த ஊர்ல ஆம்பளைங்க இல்ல. உனக்கு பத்தியா எத்தனை பேர் தாழ் குளம் பத்தியா எல்லாம் சப்போட்டு எல்லாரும் மாமேருக்கு மருமகளுக்கு அது கட்டுப்பட்டு வாழவங்க தான். சரியா? உன்ன மாரி குச்சி புட்டு ஊர்ல தெரிஞ்சவங்கல்ல உனக்கு தட்டாங்க பேர் எல்லாம் கைய வேலைக்கு பார்த்து குடிக்கிறது மொத்தத்தையும் ரோட்ல எங்கன்னா வீந்து கிடக்குது. ஓய்ப்பு இல்லைல்ல காலிருந்து வேலை செய்யல. ஆனா ஒண்ணு வந்து எழுப்பு போறாங்க. நான் தான் ஜெயிச்சேன். எத்தனை பேர் எனக்கு கை தட்டினாங்க? 15 பேர் சொன்னியா? உனக்கு 4 தட்டிச்சு. நாங்க பார்த்தேன் அங்க ஒரு 4 தட்டிச்சு. அதுல 2 செல்லாது ஓட்டு. இந்த பக்கம் 1 தான் தட்டிச்சு. மிச்செல்லாம் ஆம்பிங்க இல்ல போலக்குது இந்த ஊர்ல. அது பார்க்கட்டும். நான் 3 கேள்வி கேட்கறனால நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அறிவாளி இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். படிப்பு கண்டா நீ அதிரி ஏறி என்ன படிக்கிறோம்? நான் 9 வருஷம் படிச்சுக்கிறேன். நீ 9 வருஷம் படிச்சிருக்கியா? 9 வருஷம் 1ஆம் கிளாஸ்லயே ஆட காரி பையன் 9 வருஷம் 9ஆவது படிச்சுக்கிறான் கார் மிஞ்சி பையன். பெரியவே சொல்றான் 9 வருஷம் 1ஆம் கிளாஸ் படிச்சு பாரு. எங்க வாத்தியார் பார்த்தாரு. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் சொன்னா உனக்கு புரியுமா? BSc ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. நான் படிச்சுக்கிட்டேன்னா தெரியுமா? டிகிரி. ஆமா நீ படிச்சுக்கிட்டு 9 வருஷம் 1ஆம் கிளாஸ் அது பெரிய படிப்பு. எங்க வாத்தியார் பார்த்தாரு. நான் அந்த பையன் 9 வருஷம் 1ஆம் கிளாஸ்ல 9 வருஷம் 9ஆவதுல இருக்கறானே. போட்டு ஒரு பேண்ட் கீஞ்சி போடு. உட்கார்ந்திராரு சேஞ்சி போடு. சேஞ்சி போடுன்ட்டு பரிதாபப்பட்டு தூக்கி அச்சார் பட்டாங்க. ஏய்
நானும் எத்தனை வருஷம் இருந்துக்கிறேன்டா. ஆனா என்ன அது மாதிரிலாம் போடவே இல்லடா. யாரு என்ன மாத்தாடுன்னா எதனால எங்க அக்கா பாலியல் ஸ்கூல்ல டீச்சரா இப்படி எங்க பாலியல் ஸ்கூல்ல அப்படி அவங்க ஸ்கூல்ல அப்படி இருக்கும்போது அந்த பாலியல் வேலை செய்யல. இந்த பக்கம் ஜனல அந்த பக்கம் ஜனல எங்க மாத்திர அப்படி பாப்பாரு அப்படி பாப்போம். கனெக்ஷன் ஆகி போய் அட கூட்டி குத்திட்டு வாங்கி துண்ண பையா. இது சொல்ல எப்படி தெரியுமா இருக்குது? எங்க அக்கா ஒண்ணா நீ வச்சுக்கோ, பேக்கரி ஒண்ணா நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி இருக்குது. அதனாலதான் எங்க வாத்தியார் பண்டா பண்டு பண்டாங்க அடிச்சாரு. எங்க வாத்தியார் வெக்கமே இல்ல புஸ்தகம் புஸ்தகம் வெக்கமே இல்ல. அக்காவை கூட்டி குடுத்துட்டு மாறி போன 9ஆம் கிளாஸ் சொல்றிய வெக்கமே இல்ல. யாரு கட்டவில ஆட்சி பறிச்சு மொத்தம் பிரியாரு. அதனால உங்க அக்கா உங்க அம்மா எல்லாருமே கூட்டி குடுத்துருவோம் போல இது. அக்காவை எங்க வாத்தியார் பிரியா வச்சுக்கிறேன். நான் எனக்கு பிரியா மாத்திக்கிறேன். அப்ப கூட்டி குடுத்துட்டு போனேன்னு சொல்றேன். எப்படின்னா நான் பயக்கணும். சரி நீ படிச்சிருக்க, நல்ல அறிவாளியா இருக்க நான் பாக்கணும். யோ இன்னைக்கே மரத்தை வெட்டணும், இன்னைக்கே சூளை போடணும், இன்னைக்கே கடகால தோண்டணும், இன்னைக்கே வீடு கட்டணும், இன்னைக்கே வீடு குத்தணும் போனோம். அந்த வீட்டுல நம்ம இருவருக்கும் திருமணம் நடக்கும். முடியுமா? முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? முடியாது. முடியாதுக்கு அப்ப என்ன இதுக்குன்னு வந்துக்குன்னு நான் ஆம்பளை நிக்கிறேன். இன்னைக்கு பெண்ணு பாக்கிறதுக்கு அப்பா அம்மா வர்றாங்க. பாத்துக்கிட்டா சம்மந்தமாயி போகுது. 7 மணிக்கு வந்தாங்களா, நான் 8 மணிக்கு பேண்ட் மாட்டிக்கினேன். பேண்ட் சட்டடா, பேண்ட் சட்டெல்லாம் மாட்டிக்கினேன். உன்னை பார்க்க வருவேன். என்ன பார்த்து வர பஞ்சாயத்துல எட்டி பார்த்து இருப்பேன். ஆகாக்கறாரா இல்லையான்னு 8 மணிக்கு வந்தா 10 மணிக்கு நம்ம இஸ்லாம்ல மாத்திடுறாங்க. 9 மணிக்கு இஸ்லாம்ல மாத்திடுறாங்க. 9 மணிக்கு இஸ்லாம்ல மாத்திடுறாங்க. 10 மணிக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆகி போகுது. 11 மணிக்கு இல்ல நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தம் ஆகி போகுது. சாந்தி முகூர்த்தம் ஆகி போகுது. 12 மணிக்கு நான் பொண்ணு பத்து கொடுத்தியா பண்ணி வாங்கிக்கிறேன். அது எப்படி ஆக முடியும்? நான் மாட்டி அப்படி ஊடி கட்டி கொடுப்பா மாட்டி கல்லு வா. நீ அறிவாளி நான் ஒத்துக்கிறேன், உனக்கு இருக்குது. யோ அறிவு இருக்குதுன்னையா? சரி எவ்வளவு சம்பாதிக்கிற? ஆமா 15 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 15 ரூபா? எனக்கு 15 ரூபா பத்தாது. பத்தாதா? யோ ஆனா ஒரு நாளைக்கு வாங்குற லிப்டிக் செலவே அதிகா. ஆமா 150 ரூபா ஒரு லிப்டிக்கு. நேத்தா யோ அதெல்லாம் நான் போட மாட்டேன், லிப்டிக் தான் போடுவேன். ஆமா நான் வாங்குற லிப்டிக்கு ஒரு லிப்டிக்கே 150 ரூபா. நீ 15 ரூபா வச்சு எப்படியா குடும்பம் நடத்துவேன்? ஐயோ ஐயோ அந்த ஏரி வேலைக்கு நானும் போனேன். வாங்கணும் வேலை செய்யறோம் நாங்க. வேத்தனி ஊத்துதா? ஐயோ ஐயோ யோ சரி அது போகட்டும். இந்த மாபெரும் சபையிலே வந்திருக்கக்கூடிய பெண் பாவை இன்னார் இனியார் யாதொன்ற விளக்கம்? விளக்கத்தை சொன்னாதான் தெரியும். விளக்கத்தை விளக்கமா சொன்னணும். அப்படி இருக்க சொல்லிக்கொண்டே வருகின்றேன். சுபத்திரே வந்தாள். சுந்தரவல்லி வந்தாள். சொல்லு பார்க்கலாம். சுந்தரவல்லி வந்தாள். எப்படி சொன்ன? மடமயில் அபிநய நடையன எவளன ஒளியன மாது சுந்தரவல்லி வந்தாள். நீ நல்லா கேளுடா செவி குத்த. டேய் சந்தோஷே என்ன சொல்றா? உடம்பு சரியில்லை எனக்கு. வா வரணும் சபைக்கு வரணும். அது உடம்பு சரியில்லை. வரணும். நாடக மாட்டாமா உடம்பு கால் அடிபடுமா? சரி சதீஷா வாப்பா கொஞ்சம். ராஜ் வரலாமா மனாலுக்கு மனாதுக்கு போறேன். ஐனா என்ன நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. என்ன மடமயில் அபிநய நடையன எவளன மாது சுந்தரவல்லி வந்தாள். சொல்லு பார்க்கலாம். சொல்றா சொல்றா. வராதுக்கா இதுக்கு பின்னாடி தூங்கிக்கிறா.
என்ன ராஜகோபால என்ன ராஜகோபால சொல்லுமா. இந்த மாவீர சபையிலே இருக்கக்கூடிய பெண்பாவை இன்னார் இனியா இறந்து விளக்கம் சொன்னாதான் தெரியும். இல்லன்னா மயிர் புனி பின்னாலாம் புனிந்தா என்ன பண்ணிந்தா நீ சொன்னியா? பின்னால இல்ல எப்பனா காமிச்ச சொல்லிமா. சரி மடமயில் அபிநய நடையன இவளனா மாது சுந்தரவள்ளி வந்தார். அதேதான் அதேதான் அதான் நீ சொல்லிட்டியா? நான் சொன்னது சொல்லுடா. நீ சொல்லி விட்டியே அது சொன்னமா. நான் சொல்லி விட்டாங்க. பாணி மாசம் வந்துடுமா பல் திரும்பாதே. நான் சொல்றத திருப்பி சொல்றேன். அதாவது உனக்கு ஒரு கும்பிடு. ஏய் பேந்திரு போ பேந்திரு பேந்திரா கண்ணே சிவராமா இந்த மாபெர சபையிலே வந்திருக்கக்கூடியவள் இன்னார் இனியா இறந்து விளக்கம் சரி சரி அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன். சரி என்ன சாப்பிட்டா வரும் பாக்குறியா வரும் பாக்குறியா வந்துக்காதா என்ன சாப்பிட்டா என்னடா சாப்பிட்டா அத்தை கேக்குறியா அத்தனை கேக்குறா இப்படி வா ஏதா என்ன சாப்பிட்ட ஏன்னா தாலி அறுக்கணும் தாலி இறங்கணுமா காஜா இப்ப மட்டும் காது நான் சொன்னேன் என்ன பக்கம் காது கேட்காதுங்க. சரி மடமயில் அபிநய நடையன இவளனா மாது சுந்தரவள்ளி வந்தாள். நடையன மல்ல சொல்லு. மடமயில் அபிநய நடையன இவளனா மாது சுந்தரவள்ளி வந்தாள். சொல்லு நீதானே நந்து காட்டுன. இங்க மாபெரு சபையில வந்திருக்கக்கூடிய பெண் பாவ இன்னார் இனியார் அதோட விளக்கம் விளக்கத்தை விளக்கமாக சொன்னால் தெரிய வரும். அதுதான் நான் சொல்றேன் திருப்பி சொல்லுக்கண்ணு. அது விட்டு விட்டா சொன்னா மடமயில் அபிநய நடையன இவளன்னா மாது சுந்தரவள்ளி வந்தாள். நடையன இவளன்னா மாது சுந்தர நடையன நடையன துன்றதுக்கு மட்டும் எனக்கு நரி வையா தேங்காய் ஒரு மூடி துன்ற துண்டிய பின்னாடி உட்காந்துங்க அது முடிய யார் பார்த்தா முன்னாடி சொல்றாரு. இந்த சபையில வந்துக்கிற யாரு என்ன இனியார் எதுக்கு வந்துக்கிற தெரியாம வந்தீங்கன்னா இனியார் கேட்டு என்ன பண்ணிந்தா பாரு எடுத்துக்கிற உங்களுக்கு பார் நீ அடிக்கிற எத்தனை அடி அடிப்ப எத்தனை அடி அடிப்ப எத்தனை அடி அடிப்ப பொட்டா அடி அடி நீ அடி பாத்துக்கலாம் அடி ஆம்பளை அடி ஒரே ஒரு அடி கோமாளு யாரு கோமாள நெடி ஆச்சுல்ல பொம்பளை அடி ஆம்பளை அடி ஒரே ஒரு அடி கோமா தாய் கட்சி வச்சுக்கோ அவ்வளவுதான் முடியுமா? 3 மாசத்துல முன்னு கொண்டாந்துருவேன். முன்னு கொண்டாடுறதா கவுதச்சு பாத்துக்கிறியா? முன்னு கொண்டாடுறா சோதரனை வந்து ஒரு வீட்டான்னு சொன்னாரு. நான் வந்து சொல்றேன் எப்ப கவுந்துச்சு பாத்துக்கிறியா? 3 மாசத்துல முன்னு கொண்டாடுற நீ முன்னு கொண்டாடுறா நம்பிடுறா எதுக்கு நீ வந்து ராஜாப்புக்கு வந்துக்கிற ஏண்டா இந்த மாபெரும் சபையிலே வந்திருக்கக்கூடிய பெண் பாவை என்ன விளக்கம் உங்க எதனா நீக்கிட்டு சொன்னியா நீக்கத்துல இருறா இதுமா என்னவா போடுனா சிங்கிரியா நீனவா நாளைக்கு ஒரு தலை மோடிக்க நான் வர கூச்சி வச்சுக்கிறேன் போய்க்கு நீ காய்கறி வச்சுக்கிறமா அது செத்து போயிடுச்சுனா மாமேர் கேள்வி கேட்கும் மாமேர் கூட கேள்வி ஏண்டா இந்த மாபெரும் சபையிலே இருக்கக்கூடிய பெண் பாவை இன்னார் அதன் விளக்கம் விளக்கத்தை விளக்கமா தெரிவித்தால் அமைந்திருக்கும் சபையாருக்கும் பெரியவருக்கும் நன்றாக தெரியும். அங்கதாசத்தை ஆளக்கூடிய
மனைவி ஏய் பொன்னூரி அம்மாள் இடத்திலே ஏமோ இதுல வீந்து கும்புறமா டேய் ஆ நான் என்ன சொல்றேன்னு கேளுடா டேய் சொல்லுமா பொன்னூரி அம்மா இடத்திலே ஏய் பணிவிடை செய்யக்கூடிய என் பேரு சுந்தரவள்ளி. ஆடி போடி முடிச்சு பனி பனி விடுச்ச யாரு முடிச்சுன்றா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. யாரா முடிச்சுன்றா? போய் ஒரு தோய் பொண்ணு வேலை செய்யறவோ உங்ககிட்ட நானும் வாங்குனேன். டேய் ஏய் யார் இருந்தாலும் ஆ பொம்பளை என்ன தேடி வரணும். பொம்பளை என்ன தெரியுமா எனக்கு அவசியம் கிடையாது. அவசியமா 2 பேத்துக்குண்ணா 2 இல்ல 3வது ரெடி 3வது அதான் அவசியமாடா 3வது ரெடி அவசியம்ன்றியா கோமரம் வந்தது அவசியம்ன்றியா அவசியமா 3வது ரெடி பண்ணிட்டா பண்ண வர்றா ஓடி காரணம் என்ன? அம்மா பாம்பு காட்டத்துல ஜெட்டி போச்சு. மகாராஜா வரபடி உத்தரவு. டேய் மகாராணி அம்மாடா யா ம்